ஏஜ் இஸ் நோ பார். எந்த இடத்துல தப்பு பண்றோமோ அந்த இடத்துல ஸ்டாப். நேற்று ராத்திரி வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினா காலையில எழுந்து பார்த்தா என் அற்புதமான வாழை காணுப்பா. பிசினஸா தான் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் இருந்த சிச்சுவேஷன் அப்படி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வாழை இந்த ஃபார்முலால போட்டுடுவேன். முதல்ல சார்கிட்ட பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, அதை வச்சு நான் நம்பினேன்னு சொல்ற அளவுக்கு நான் இல்லை. கண்டிப்பா உண்மையாவே நான் நம்பல. வணக்கம் சுவாமி. நீங்கள் இருவரும் எண்ணம் போல் வாழுங்கள். என்ன விஷயம்? எங்கு வந்தீர்கள்? இந்த வழியே எந்த முனிசேஷர்கள் வந்தாலும் அவர்களை எங்கள் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று அன்போடு உபசரிக்கும் அறம் தவசிகள் நாங்கள். ஓஹோ, அருந்த வசிகளா நீங்கள்? என் பேர் கண்ணன், மதுரையிலேருந்து வரேன். பேசிக்கலா எனக்கு இதுல எந்த விதமான நாலேஜோ எந்த விஷயமோ எனக்கு தெரியாது. இங்க தாரக மந்திரமே தமிழ் தான் அப்படிங்கறத வந்ததுக்கு அப்புறம் உணர்ந்தேன். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், பிசினஸா இன்னைக்கு எல்லா பக்கமும் எவ்வளவு வாண்டட் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிசினஸா தான் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் இருந்த சிச்சுவேஷன் அப்படி. எல்லாத்தையும் இழந்து இருந்த சூழ்நிலையிலையும் மனம் மட்டும் தளராம ஒரே ஒரு வார்த்தை, மணிகை சாருடைய ஒரே ஒரு வார்த்தை. அதாவது எப்பயுமே சோர்ந்து போறவங்களுக்கு பொதுவா சொல்லுவாங்க, நான் இருக்கேன்பா கவலைப்படாத அப்படின்னு ஒரே ஒரு ஆறுதல் இருந்தா போதும். ஆனா அந்த ஆறுதலா மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை ஜெயிக்க வைக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு மணிகை சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எப்படி நம்புனீங்க ஆன்லைன் கிளாஸ்? எப்படி இதெல்லாம் முதல்ல சார்கிட்ட பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, அதை வச்சு நான் நம்பினேன்னு சொல்ற அளவுக்கு நான் இல்லை. கண்டிப்பா உண்மையாவே நான் நம்பல. ஏன்னா எதையுமே நான் எப்படின்னா ரொம்ப தெளிவா ஆராய்ச்சி பண்ணி இது சரிதானா தப்பா அப்படிங்கிற முடிவை எடுக்கிறதுல கொஞ்சம் மிகச்சரியா இருப்பேன் சில இடங்கள்ல. அப்படி இருக்கும்போது முத ஒரு ஆன்லைன் கிளாஸ் சொல்லும்போது நிஜமாவே நான் நம்பவே இல்லை. இந்த நம்பிக்கை எப்ப வந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவர் சொன்னார். ஐயா எனக்கு இவ்வளவு வயசாகுதுன்னு ஒரு வயசை சொன்னேன். இவ்வளவு வயசாகுது, என்னால பண்ண முடியுமா? ஒரே வார்த்தை, வயது ஒரு பொருட்டல்ல. அந்த ஒரு வார்த்தை என்னை ஆழமா சிந்திக்க வச்சது. இவ்வளவு வயசுலயும் என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அப்ப அவரோட நம்பிக்கைக்கு நம்ம சரியாதான் இருக்கோம், சரியாதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்துல அவரையும் என்னையும் சேர்த்து சாதிக்க வச்சு பண்ணி கொடுத்ததுக்கு மணிகை சாருக்கு நன்றி. காளையா வழிவிடு. வாழை மறைச்சு வச்சுட்டு போறானா? வாளில்லாத ஜக்கு, வாளில்லாத ஜக்கு, வாளில்லாத ஜக்கு. ஜக்கு, இது எப்படி நடந்தது? நேற்று ராத்திரி வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினா காலையில எழுந்து பார்த்தா என் அற்புதமான வாழை காணுப்பா. அது எங்க போச்சுன்னே தெரியல. என் வாழை போச்சு, என் வாழை போச்சு. ஜக்கு, இதுல நமக்கு யாரு உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். வா போகலாம். வாபீம், எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு, கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வாழை இந்த ஃபார்முலால போட்டுடுவேன். அதுக்கு அப்புறமா பீம், நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ ஜக்குவோட வாழை கொண்டு வரலன்னா அப்புறம் ஜக்குவோட நிலைமை கடைசி வரைக்கும். அப்ப நான் வாழை இல்லாத ஜக்குவாதான் இருக்கணுமா? என் நண்பனோட வாழை எடுத்த உடனே நான் சும்மா விட மாட்டேன்.
உஹா ஏ உஹூ ஆ ஹூ இஹ ஜாலி ஜாலி என் வாளு திருப்பி கிடைச்சிருச்சு. நல்லி ஜக்கு. தேங்க்யூ சார். ஃபேண்டாஸ்டிக். உண்மையாவே சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து இவ்வளவு விஷயமே எனக்கு கிடைச்சது. சொல்ல போனா வாய்ஸ் மாடுலேஷன் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஒரு ப்ரொஃபஷனலா உருவாக்கக்கூடிய 100% தன்மை மணிகை சார் கிட்ட இருக்கு. அதுக்கு நீங்கள் அனைவரும் சொல்ல போனா டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் நேம் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. லைம் லைட் மணிகை சார் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. அந்த பிராண்டை உருவாக்கி வச்சிருக்கிறாரு மணிகை சார். நீங்க அனைவரும் லைம் லைட் கோச்சிங்ல சேர்ந்து என்னை விட சிறப்பானதொரு மிக 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 சிறப்பாக அனைவரும் வளர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும். ஏஜ் இஸ் நோ பார். அந்த மொழி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் லைம் லைட் கோச்சிங்ல எல்லா விஷயங்களுமே கத்து தராங்க. சூப்பர். யாராவது ஆத்துல இருக்கேடா? இல்லையா? யாரது? ஓ நீங்களா? இதோ வந்துட்டேன். நீ வரேன்டா. நான் உன்ன பார்க்க வரல. கேட்டியோ? பாட்டிய கூப்பிடு. நான் வந்துட்டேன். நீ வரேன்டா. நான் உன்ன பார்க்க வரல. உங்க பாட்டிய கூப்பிடு. திருப்புர சுந்தரி. திருப்பு. வாங்கோ உள்ள வாங்கோ. ஏய் என்ன பைய எடுத்துட்டு ஓடுற? நான் உன்னை பார்க்க வரல. உங்க பாட்டிய கூப்பிடு. பாட்டி இப்பதான் மளிகை கடைக்கு போயிருக்காளா? ஓ எப்படி கண்டுபிடிச்சேன்? எனக்கு எல்லாம் தெரியும். கேட்டியா? வாங்கோ. இல்ல நான் வரல. என் பைய கொடு. நான் போகணும். அது இருக்கட்டும், பரவாயில்ல. வாங்கோ. புதுசா காப்பி பொடி வாங்கியிருக்கேன். காப்பி போட்டு தரட்டுமா? புது காப்பப்படியா? 4 கிலோவா? தெரியும், லிஸ்ட்ல இருக்கே. தோ அங்க வருஷத்துல ஜரிக மாதிரி கடைசியா இருக்கு. பாத்தியோ? என்ன சிரிக்கிறாய்? வெக்கமா இல்லையோ நோக்கு? எங்க அக்கௌண்ட்ல உங்க மளிகை ஜாமான் வாங்குறதா தப்புதான். ஆனா பாட்டி என்ன சொன்னா தெரியுமோ? கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படியும் உப்பு புளி மிளகா அரிசி எல்லாம் நீங்க தான் வாங்கி போட போறேன். அதை இப்பவே வாங்கிட்டா என்ன தப்புன்னு கேட்டாள். யாருக்கு கல்யாணம்? நோக்கா? நேக்கா? நோக்கு நேக்குமா? யாராக்கும் சொன்னது? பாட்டி. ஃபைனலா என்ன சொல்றீங்க? ஜெயிக்கிறதுக்கு உண்டான தாரக மந்திரம் அப்படிங்கறது மட்டும் சொல்றேன். ஒன்ன நம்பு, என்ன நம்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா யாரையும் நம்பாதன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நம்புங்க. உங்களை நம்புங்க. உங்களை வழி நடத்துற மணிகை சாரை நம்புங்க. 100% சக்சஸ். லைம் லைட், அப்பதே சொன்னேன், லைம் லைட் மேக்ஸ் அவர் லைஃப் லைட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நட்டுங்கப்பா.